ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க A Nightmare on Elm Street படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை துரத்தி ஒரு ஊர் மக்களே சேர்ந்து கொண்டிருப்பாங்க, அதுவும் எரிச்சு கொண்டிருப்பாங்க. அவன் பேயா வந்து அவனை கொன்னவங்களோட பசங்களெல்லாம் கொடூரமா கொல்றான். அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டை பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான் இது. அதை பெர்ஃபார்மன்ஸ்லயும் படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல அந்த கொலை நடக்கிற போர்ஷன்லாம் பத்தி ரொம்ப நல்லாவே இருக்கு பார்க்கிறதுக்கு. கொஞ்சம் கொடூரமாவே இருந்தாலும் கொஞ்சம் திக்குன்னு பார்க்கிறதுக்கு நல்லாவே இருந்தது. படத்துல ஒரு ஹாரர் போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி த்ரில்லர் போர்ஷன்ஸும் நல்லாவே இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல சினிமோட்டோகிராஃபில சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்லாம் அல்டிமேட்டா இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராவே பண்ணிருந்தாங்க. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னாலும் எல்லா கேரக்டரும் ஓவரால் நீட்டா எழுதி எடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு படம். படத்துல வர நார்மல் போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் லேக் அடிக்க தான் செய்யுது. அதே மீறி கொலை நடக்கிற போர்ஷன்லாம் நம்ம எங்கேஜ் பண்ணவும் தான் செய்யுது. கொஞ்சம் கொடூரமா இருக்க தான் செய்யுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல்ட் கண்டென்ட் இருக்கு, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.